ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ போட்டேன். அது எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் நான் நிறைய பேசினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, என் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. 3 மினிட்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து ஆக்சுவலி நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நிறைய பேசிகிட்டே இருக்கீங்க. சபரி பண்ணது இது பண்ணும்போது அத்தின் வாட்டி மிதித்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் பண்ணது, இல்லைனா பாரு வந்து சாண்ட்ரா ட்ரிகர் பண்ணது, கமருதீன் எல்லாமே நீங்கள் போட்ட எல்லா கமெண்ட்ஸுமே இன்ஃபேக்ட் நான் நிறைய அதில் பேசினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. நான் வந்து பேசி முடிச்சப்போ நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி கத்திட்டே இருந்திருக்கேன். ஸோ இது மாதிரி எங்களுக்கு ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து அது ரெக்கார்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் ஆகும். அப்போ நாங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருப்போம். ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு சம்டைம்ஸ் தெரியாமல் அப்புறம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா அப்படியே பாதி டெலீட் ஆயிருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிருக்காதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நான் ப்ரொமோ பார்த்தப்போ நானுமே வந்து பாரு சைடில் மிஸ்டேக் இருக்குமோ, ஏன்னா பாரு கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நானும் பேசியிருப்பேன். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரின்றதை விடவும் எனக்கு வந்து பாரு தப்பே பண்ணலையா அப்படின்னு கேட்டால், பாரு ஒரு ப்ரெஷரைஸ்டு மூடுக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு ட்ராமாவில் அவங்களுக்குமே அந்த ட்ராமா இருக்குது. இதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக போன வீடியோவில் ஃபுல்லாக பேசினேன். அந்த எமோஷன் மொத்தமே டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னென்னா, அந்த கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ட்ராமா இருக்கும். அந்த கமருதீன் சொன்ன மாதிரி தான், அவன் சொல்லிட்டான், மற்றவங்க சொல்லலை, இல்லை எல்லாருக்குமே அது உள்ளுக்கு இருக்கும். அப்படின்னும் போது அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணது பாருதான்னு சொல்லும்போது அவளுமே ப்ரெஷரைஸ் ஆகிருக்கா. அவளுக்குமே ஒரு ட்ராமா இருக்குது. ஸோ அவளுக்கான அந்த விஷயம், அந்த ட்ராமா அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி வந்து சாண்ட்ரா கீழே விழுந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து தள்ளிவிட்டேன்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு பண்ணும்போது நேற்று யாருமே கேட்கலையே, அது கேம்னா இதுவும் கேம் தான், அது சரினா இதுவும் சரி தான், நான் ப்ரெஷரைஸ் கத்துறா. இது ப்ரொமோவில் வரல. இன்ஃபேக்ட் லைவில் வந்துச்சான், சாரி 1 ஹவரில் வந்துச்சான்னு தெரில, நான் லைவ் தான் பார்த்தேன். லைவில் அவள் கத்தும்போது, ஸோ அது பார்க்கும்போது தான் வந்து அவள் வந்து தெரியாமலாம் இதை பண்ணலை, அவள் கேமுக்கான இன்டென்ஷனில் தான் அதை பண்ணியிருக்கா. ஆனால் அந்த கேமே வந்து அது தள்ளி விடுறது தான் அப்படின்னும் போது, தள்ளி விடுறதுன்னு சொல்கிறத விடவும் அந்த டாஸ்க் ரூல்ஸ் இருக்குன்னா தள்ளி விடக்கூடாதுன்னு இல்லை, அதே சமயத்தில் கால் கீழே வச்சுட்டாலே அவுட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மலையாள பிக் பாஸில் இதை விடவும் அக்ரெசிவான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லைனா வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறது, இல்லைனா அந்த காரில் விட்டு எப்படி இறங்குவாங்க கீழே. ஒன்று ஒரு சில இடத்துலலாம் ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, பேட் ஸ்மெல்லோ இல்லை உட்கார முடியாமல் ஏதோ ஒரு புகை ஸ்மோக்கிலாம் பிரியங்கா சீசன்லலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வேன்குள்ளே வச்சிருப்பாங்க, ரொம்ப ஓவர் ஸ்மோக்கியாக இருக்கும், அதனால் அந்த அடிக்கலாம் வந்துருவாங்கன்னு இது இந்த சீசனில் அப்படிலாம் எதுவும் வைக்காமல் வெறும் ட்ரிகரிங்காக வாயில் பேசி தான் ஒருத்தங்களை அவுட் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு அவங்களா வந்துட்டு அந்த டாலரன்ஸ் லெவல் கம்மியாக வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் உட்கார முடியாமல் அந்த ஆக்குபைட் ஸ்பேஸ்க்குள்ளே காரில் உட்காரதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் மொத்த பேரும் நிறைய ஃபஸ்ட் டைம் உட்காந்தும்போது பார்த்தீங்கன்னா, விக்ரம்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கீங்க போல விக்ரம் அப்படின்னு பிக் பாஸ்லாம் கேள்வி கேட்டிருப்பாருன்னு சொல்லும்போது, விக்ரம் ஒரு ஆள் வெளில வந்தோடனே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் இப்படியே எல்லாரும் பிள்ளையார் மாதிரி அசையாமல் உட்காந்துருந்தா எப்படி, ஏதோ ஒன்று யாரோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது தான் வார்த்தைகள் ரொம்ப ஜாஸ்தியாக போய் மீறும்போது தான் இந்த இடத்துல வந்து வக்ரனும் வந்து சும்மா இல்லாமல், என்னடா நீங்கள் இங்கே